சாம் தினமும் மதியம் பூங்காவில் விளையாடுவதையும் தன் நண்பர்களுடன் சிரிப்பதையும் விரும்பினான். ஆனால் அவன் எப்போதும் ஊஞ்சல்களுக்கு அருகில் தங்கியிருந்த திருநாயை ஏளனமாக பார்த்து வெறுத்தான். அந்த நாய் மண்ணால் மூடப்பட்டிருந்தது. அதன் ரோமங்கள் ஒழுங்கற்றதாக இருந்தது. நாய் நெருங்கும் போதெல்லாம் சாம் மூக்கைச் சுருக்கி, போய்விடு, நீ அழுக்காக இருக்கிறாய் என்று கத்துவான். அந்த நாய் ஏன் எப்போதும் அங்கேயே இருக்கிறது, இவ்வளவு சோகமாக இருக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முயற்சி செய்ததில்லை. ஒரு குளிர் மழை பெய்யும் மாலை பொழுதில் சாம் பூங்காவிற்கு நடந்து சென்றான். வானம் இருட்டாக இருந்தது. மழை துளி விழ ஆரம்பித்தது. அப்போதுதான் அவன் நாய் நடுங்கி ஒரு பெஞ்சின் கீழ் இறுக்கமாக சுருண்டு வறண்டிருந்ததைக் கண்டான். முதல் முறையாக அந்த நாயை சாம் அருகில் சென்று பார்த்தான். அதன் கண்கள் சோகத்தாலும் தனிமையாலும் நிறைந்திருந்தன. சாமின் இதயம் கனத்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கணம் அங்கேயே நின்றான். பின்பு சிறிது நேரம் கழித்து சாம் தன் வீட்டிற்கு திரும்பி தனது அடர்த்தியான போர்வையை கையில் எடுத்துக்கொண்டு பூங்காவிற்கு விரைந்தான். அவன் மெதுவாக போர்வையை நாயின் மேல் போர்த்திய போது அது ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தது. முதல் முறையாக அதன் வால் ஒரு சிறிய நன்றியுணர்வுடன் அசைத்தது. நாய் மெதுவாக அவன் கையை நக்கியது. சாமின் இதயம் அரவணைப்பால் நிறைந்தது. மறுநாள் சாம் மீண்டும் பூங்காவிற்கு நடந்து சென்றபோது எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த நாய் அவனை பின்தொடர்ந்து மகிழ்ச்சியான குறைப்புடன் பின்னால் சென்றது. சாம் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அவர்களிடையே ஒரு சிறப்பு பிணைப்பு வளர்வதை உணர்ந்தான். அந்த தருணத்திலிருந்து கருணை என்பது இதயம் பேசும் மொழி என்றும், சில சமயங்களில் சிறிய அக்கறை கூட பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்றும் சாம் புரிந்து கொண்டான். உண்மையான அனுதாபம் என்பது மற்றவர்களை இரக்கமுள்ள இதயத்துடன் பார்ப்பது. அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை அவர்கள் கேட்காமலே செய்வது என்பதை மனதில் நிலைநாட்டுவோம்.